சின்ன வயசுலேருந்தே வந்து ஹாரி பாட்டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே ரீசெண்டாக நாங்கள் எடின்பரா போயிருந்தப்போ இந்த 3 ஹாரி பாட்டர் லொக்கேஷன்ஸ்க்கு நான் போயிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விக்டோரியா ஸ்ட்ரீட். ரொம்ப யூனிக் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த ஸ்ட்ரீட் தான் டயகன் அலிக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரீட்டோட ஆர்கிடெக்சர் அமைப்பெல்லாம் பார்க்குறப்ப நிஜமாகவே வந்து இந்த ஸ்ட்ரீட் டயகன் அலி மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இப்போது நான் வந்து ஹாரி பாட்டரோட பர்த் பிளேஸில் தான் பண்ணிட்டுருக்கேன். விக்டோரியா ஸ்ட்ரீட்லேயே இருக்கிற இந்த எலிஃபண்ட் ஹவுஸ் கேஃபேல தான் ஜேகே ரவுலிங் அவங்க மோஸ்ட்லி எடின்பராவில் இருந்தால் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த கேஃபேல தான் வந்து ஃபிலாசபர் ஸ்டோன் அண்ட் சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் புக்ஸையும் எழுதியிருக்காங்க. கிரேஃபேஸ் கிரிக்கியாட், தாமஸ் ரெடில், வில்லியம் மெக்கனிக்கல், எலிசபெத் மூடின்னு ஹாரி பாட்டரில் வர முக்கியமான கேரக்டர் நேம்ஸ் எல்லாமே இந்த செமெட்ரியிலேருந்து தான் ஜேகே ரவுலிங் இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கே வந்தீங்கன்னா வால்டமோட்டோட கிரேவ் யார்டையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ நீங்களும் என்ன மாதிரி பயங்கரமான ஹாரி பாட்டர் பைத்தியமாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே என் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.